வீட்டில் போல் மறுபடியும் நினைத்து பாருங்கள் நான் சொன்னதை. புத்திசாலித்தனம் போதும், புத்தி இல்லாதவர்களுக்கு தான் சூழ்ச்சி தேவைப்படுகிறது. என்ன சொல் இது? என் மனதை கழுவிய சொல். நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேங்க. எதை வாசிக்கின்ற பொழுதும், எதை தேடுகின்ற பொழுதும் நமக்குள் சில வெளிச்சங்கள் வந்து சேர்கின்றன. அந்த வெளிச்சங்கள் வந்து சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருத்தல். நம்மில் பல பேர் அந்த இடத்துலதான் மிஸ் ஆகிறோம். அந்த ஒரு சின்ன இடத்தை மிஸ் ஆகாம இருக்கிறது எப்படி? நான் ரொம்ப மன வெளிச்சமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், பரவசமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 2 செய்தியை சொல்லிவிட்டு இடம் சாருகிறேன். என்னை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான சொற்களை தேடி தேடி நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது. புத்தகம் இருக்கு இல்லைங்க, கீழே போட்டா கால்ல படம் தானே. கால்ல பட்டா என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? எடுத்து கண்ணுல ஒத்திக்கணும். கெட்ட புக்கா இருந்தா படிச்சாதானங்க தெரியும் அது கால்ல எட்டி ஒத்திக்கிற புக்கா கண்ணில் ஒத்திக்கிற புக்கான்னு. பிரசாதம் வைக்கிறோம், சாமி இருக்குது, பூஜைக்கு முன்னால் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஏன்? சாப்பிட்டா பிள்ளைக்கு என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? சாப்பிட்டா சாமி கண்ண கொத்திரும். ஒரு பையன் சொன்னா குத்தாதுன்னா, இன்னொன்னு தா குத்தாதுன்றான். அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி கொழுக்கட்டை எடுத்து வச்சிருக்கிறான். அப்பா குளிக்க போயிருக்காரு, அம்மா தரமாட்டேங்கிறான். ஒண்ணு தாமா பசிக்குது, இல்ல பூஜைக்கு அப்புறமா தான், இல்லம்மா தாமா பூஜைக்கு. ஏன்? பூஜைக்கு முன்னால பிரசாதம் சாப்பிடப்படாது. சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திரும். பையன் சொன்னா குத்தாது. ஏன்? நான் ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டேன்ட்டான். பிரசாதம்னா என்னன்னு சொல்லி தரணுமே தவிர இப்படி எல்லாம் பேசப்படாது. ஏனென்றால் சொல்லில் சூட்சுமம் இருக்கிறது. 11 வயதிற்குள் ஆழமான ஆன்மீக உணர்வுகளை ஊட்டப்படுகின்ற எந்த குழந்தையும் வழி தவறி போவதே இல்லை. 11 வயதிற்குள் அதை ஊட்டி விடுங்கள். வெறி அல்ல வளர்ப்பது, மனிதம் வளர்ப்பதுதான் மதம். மதம் என்பது மனிதத்தை தான் வளர்க்க வேண்டும், வன்முறையை அல்ல. அப்படி என்றால் அந்த கருத்துக்களை மிகச் சரியாக கொண்டு போய் சேர்த்தல் நம் கடன். கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறேங்க. இதே போல் அவை முண்டி அடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனக்கு 10 மணிக்கு செஷன், அத்தனையும் டீச்சர்ஸ். உள்ள நுழையிற 750 பேருக்கு தான் இடம், 1500 பேர் இருக்காங்க. ஓரமா வந்து உட்கார்ந்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமைதியாக இருக்கின்ற இடத்தில் அமைதியாக இருப்பதற்கு பெயர் அல்ல தியானம். ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அமைதியாக மனதை கொண்டு செலுத்துவதற்கு பெயர் தான் தியானம். நான் போய் அமைதியா உட்கார்ந்துட்டேன். என்னன்னு தெரியல, அன்னைக்கு கையில வந்து போன் இருந்தது. இந்த போனை வந்து தேடின, உள்ள வந்து பைபிள் திறந்துருச்சு. நிறைய வச்சிருக்கேன் இதுக்குள்ள. பைபிள், குரான், திருப்பதிகங்கள் எல்லாமே வச்சிருக்கேன். திருக்குறள், சங்க இலக்கியம், காப்பியங்கள் எல்லாம் இருக்கு. 128 GB. 20 GB தான் ஃப்ரீயா இருக்கு. 108 GB இதான் வச்சு. டக்குன்னு ஓபன் பண்ணுங்க, திறந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்க ஊர்க்காரர் இருக்காருல, இங்க இருந்தவர். தமிழ் உணர்வு என்பது அலாதியானதுங்க, அலாதியான உணர்வு அது. நான் உண்மையா சொல்றேங்க, நான் தமிழை என் உயிருக்குள் நான் உணர்ந்து பேசுகிறேன். அது மிக அற்புதமான விஷயம். அந்த மொழி அது இயற்கையின் ஆகப்பெரிய கொடை. அது 1000 தத்துவங்களை, கோட்பாடுகளை மனித இனத்திற்கு அள்ளி தரக்கூடிய மாபெரும் தத்துவ கூடாரம் தமிழ். இங்க இருந்த ஆறுமுக நாவலர், சைவ பெரியவர், அவர் மொழிபெயர்த்து தந்ததுதான் இன்றைக்கு எல்லோரும் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பைபிள். அவர் கிறிஸ்துவராக மதம் மாறவே இல்லை. ஆனால் மிக அற்புதமாக பைபிளை தமிழில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய தமிழ் இருக்கு இல்லையா, அதுவே அற்புதமானதுங்க. என்ன மொழி ஆளுமை! நான் சொல்லுகிறேன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அன்றைக்கு குற்றாலத்தில் அந்த பௌர்ணமி நிலவு தகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மிகப்பெரிய மேடைக்கு மேலே உட்கார்ந்து தன் கவிதை அனுபவங்களை பேசுகிறார். நாங்கள் 100 பேர் கூடி இருந்ததை கேட்டோம். அவர் சொன்னார்,
அப்படி ஓபன் பண்ணும் பொழுது அவர் இப்படி சொல்றார், இறைவா, நான் நபிகள் நாயகத்தின் வரலாறை எழுத தொடங்க இருக்கிறேன். நீ பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுதுகோலை எனக்கு தருவாயாக. இப்படி பிரார்த்தனை பண்ணார் அவர். ஆக உயர்ந்த பேரிலக்கியம் பைபிள் வாசித்திருக்கிறோமா? என்ன மனத்தடை நமக்கு? நான் பாகவதம் வாசிக்கிறேன், நான் தேவார திருவாசகங்கள் வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், செம்மொழி இலக்கியங்கள் அத்தனையும் வாசிக்கிறேன், சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன், பள்ளு, குறிஞ்சி பாட்டு, குறவஞ்சி, கலம்பகம், பரணி வாசிக்கிறேன், தற்கால பேரிலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிப்பதில் என்ன பிழை? வாசித்து அந்த மனிதத்தை அதற்குள் இருந்து எடுத்துக் கொள்வதில் என்ன தடை? எது நமக்கு தடை செய்தது? எது நம்மை வாசிக்க விடாமல் வைத்தது? குரானை போல ஒரு அற்புதமான பேரிலக்கியம் நாம் வாசிப்பதில்லையே. பைபிள் திறந்து கொண்டது பேரன்பு கொண்டவர்களே. மார்க் 4வது அதிகாரத்தில் நிற்கிறேன். 3வது வசனம் தொடங்குகிறது. அப்படியே வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அப்படியே அதை சொல்கிறேன். பைபிளிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நான் பாடம் எடுக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு. இன்ஸ்பயர் டு ஆஸ்பயர் என்று எனக்கு தலைப்பு. நான் என்னுடைய பேச்சை எல்லாம் ஒதுக்குப்புறமாக வைத்துவிட்டு அந்த கடுமையான அமளியில் உட்கார்ந்தபடி அமைதியாக பைபிள் வாசிக்கிறேன். என் மனக்கண்கள் திறக்கின்றன. ஏதோ ஒரு ஆழமான விதை எனக்குள் விழுகிறது. முதல் வசனம் இப்படி பேசுகிறது, கேளுங்கள். கேளுங்கள். கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடிகள் உண்டு, வந்து விழுவதற்கு மூடி இல்லை. சாப்பிடுறோம்ல உணவு, அதில் விஷம் இருந்தால் விஷ முறிவு உண்டு. காதில் விழக்கூடிய விஷத்திற்கு முறிவு இல்லை. மிக கவனமாக சொற்களை உள்வாங்குதல். கேளுங்கள் என்று தொடங்குகிறது அந்த வசனம். என்ன ஒரு, நான் பிரார்த்தனையோடு சொல்கிறேன், வழிபாட்டு வளாகத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன், நம் மனங்களை கழுவுவதற்காக தன்முனைப்போடு நாம் நம்முடைய வேலைகளை செய்து எதற்காக வந்தோமோ அந்த வேலையை முடித்து செல்வதற்காக சொல்லுகிறேன். கேளுங்கள். 4 வசனத்துல நமக்கான ஆகப்பெரிய பாடத்தை பைபிள் தருகிறது. விதைக்க தெரிந்தவன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடங்குகிறது அந்த வசனம். விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நம் அத்தனை பேரும் கையிலே விதைகளை வைத்திருக்கிறோம். அந்த விதைகள் தான் நம் வாழ்க்கை. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 4வது வசனம். சில விதைகள், ரொம்ப கவனமா கேளுங்க, அப்ளைடு லைஃப், அப்ளைடு லிட்ரேச்சர், அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்ரேச்சர். கவனமா கேளுங்க. அந்த பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்கிறது. கையில் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். விதைக்க தெரிந்தவன். சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. 5வது வசனம். சில விதைகள் பாறைகளில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முள்ளில் விழுந்தன, முள் நெருக்கடித்ததால் உள்ளே இல்லாமல் போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தந்தன. 9வது வசனம். காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய விதைகள் வழியில் போட்டிருக்கிறீர்களா பட்சிகள் பட்சிப்பதற்கு? அல்லது ஆழம் இல்லாத பாறையில் விதைத்திருக்கிறீர்களா வெயில் வந்தவுடன் கருகுவதற்கு? அல்லது முள்ளில் போட்டிருக்கிறீர்களா நெருக்கடித்து இறப்பதற்கு? இல்லை, நல்ல நிலங்களில் விதைத்திருக்கிறீர்களா? படித்து முடித்தேனா பதறி போச்சு மனசு. அடுத்த ஒரு ஏதாவது வதான தட்டி எடுக்கிறேன், தலைக்குள்ள சும்மா இல்லைங்க குண்டுகள். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சது முதல்ல புத்தகத்துல தான் வெடிக்குது. இதாவது ஒரு முறை வெடிச்சு முடிஞ்சிருது, இது திறக்கும் போதெல்லாம் வெடிக்குது.
குண்டு வெடிக்குதுங்க. திறக்கும் போதெல்லாம் என் மனதை அப்படியே சிதறடிக்கிறது, என் புத்தியை சிதறடிக்கிறது, வெளிச்சமயமாக்குகிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறேன் நான். ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட், முரண்பாடுடைய வாக்குமூலம். முரண் முரண் இல்லாதவனிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும், இருப்பவனுக்கு கொடுக்கப்படும். அநியாயமான ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அதானுங்க சரி. இருக்கிறவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். எனக்கு புரியலீங்க. இதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய கதை. அவர் சொல்லுகிறார், ஒரு ஆண்டவர் இருந்தாராம், ஒரு முதலாளி. நான் ஊருக்கு போகிறேன் என்று 3 பேரை அழைத்து, ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னாங்க. இதெல்லாம் பைபிளுங்க. கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் இதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். 4 காசு கொடுத்தான்ல, அவரு வந்த உடனே 4 காசை 8 காசா மாத்தி அவர்கிட்ட கொடுத்தானா. அவர் பார்த்து சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன். 2வது ஆளை கூப்பிட்டாரா, நீ கையில என்ன வச்சிருக்கிற? நீங்க 2 கொடுத்தீங்க, நான் 4 ஆக்கி வச்சிருக்கேன். அத ஓ, மிகவும் குறைவாக கொடுத்தேன், இதை இரட்டிப்பாக்கினாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 3வது ஆளை கூப்பிட்டாராம், என்னப்பா சார், நீங்க ரொம்ப கோவக்கார சார். அதுக்கு திரும்பி வந்து காசு எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு புதைச்சி வச்சுட்டேன் சார், போய் எடுத்துட்டு வரேன் சார். போய் எடுத்துட்டு வந்தாராம், எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். உடனே அவர் சொன்னாராம், என்ன செய்தாய்? நீங்க கொடுத்த ஒரு காசு தாங்க. அவர் சொன்ன வசனம் தான், நீ சோம்பேறியாக இருப்பதற்கு நான் கோபக்காரன் என்று பழி சொல்லி என் காசை புதைத்து வைத்து வீணாக்கி என்னிடத்தில் திருப்பி தந்தாயா? உன்னிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உண்மையும் நேர்மையும் உழைப்பும் முயற்சியும் இருக்கின்றவனுக்கு கொடுக்கப்படும், இது எல்லாம் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கின்றவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இப்படி பேசுகிறது பைபிள். வாசகங்கள் நம்மை வழிபடுத்துகின்றன. வழிபடுத்துகின்ற வாசகத்தினால் நாம் சில எல்லைகளை தொட முடியும். 2 நிமிடம் உண்டு நான் பேச்சு முடிப்பதற்கு. 2 நிமிடத்தில் உங்களுக்கு நான் எதை சொல்லுவது? எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே ஒரு நட்ஷல்லாக, ஒரு சின்ன குளிகையாக உங்களுக்கு தருகிறேன். சில விஷயங்கள் வாசிக்கின்ற பொழுது என் புத்தி கேள்வி கேட்கும், இது எப்படி, ஏன், எதற்கு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. டோன்ல விஷம் வைக்கிறாங்க. டோன், நகைச்சுவையாக சில விஷயங்கள் பேசப்படுகிறது, அதிகார தொனியில் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. தொனியின் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தினால் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது நம் கவனத்தை சிதறடிப்பதற்கான பயிற்சி நமக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நாம் எழுந்து சொல்லப்படுகின்ற விஷயங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கான ஆளுமை நமக்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை நான் சொல்கிறேன். ஒரு குறள், திருக்குறள் போதுங்க, அது தமிழர்களுக்கு அது போதும், அந்த பொதுமறை போதும். வானுரை தெய்வம் வள்ளுவம். வானுரைந்த தெய்வத்தினால் தரப்பட்டதுதான் திருக்குறள். வள்ளுவர் என்பது ஒரு குறியீடு, வள்ளுவம் என்பது வேதம். அந்த வேதம் சொன்ன ஒரு வாக்கியம் எனக்கு புரியல, நான் கேள்வி கேட்டேன். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. சரியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழ் அறிந்த அவை தானே. மற்றவர் நோயை என் நோயாக நான் கருத வேண்டும் என்றால், மற்றவர்களுடைய துன்பத்தை என் துன்பமாக நான் கருத வேண்டும் என்றால், எனக்கு அன்பு இருக்க வேண்டுமா, அறிவு இருக்க வேண்டுமா? அன்புதானே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அன்பினால் ஆகுவது உண்டோ தானே எழுதணும். அன்பினால் ஆகுவது உண்டோனாலும் தலை தட்டாதே. தமிழறிந்தவள் நான், இலக்கணம் தெரிந்தவள். அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடைனா ஒண்ணு தலை தட்டாது, இலக்கணம் மாறாது. அப்ப வள்ளுவனுக்கு என்ன? அறிவுக்கு, அன்புக்கு பதில் அறிவு ஏன் போட்டான்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்படி இதுக்கு விளக்கம் தர்றதுன்னு தெரியல. என் ரத்தத்தை எடுத்து
பாலாக்கி தருகின்ற அன்னக்கிளி போல் என் ஒரு மிக அற்புதமான என்னுடைய ரொம்ப பர்சனலான ஒரு விஷயத்தை ரத்தத்தில் பாலாக்கி தருகிறேன். நாங்க மொத்தம் 5 பேரியா, ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எனக்கு என்னுடைய அம்மா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால அப்பா இறந்துட்டார். 2 வருஷம். அம்மா இப்படி எங்க 5 பேரையும் உட்கார வச்சுட்டு இருக்காரு. நல்ல வேளை 5 பேருடைய வீட்டுக்கார அம்மா வீட்டுக்காரரும் கூட இல்லை, நாங்க மட்டும் இருக்கோம். எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க, உங்க ஊர் பொம்பளைங்க மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். செத்தாலும் சாவாங்களே தவிர தான் புருஷன் கஷ்டத்துக்கு நகை அறுத்து தரமாட்டாங்க. சரியா? கையில வளையலும் அந்த மோதிரமும் அந்த தாலி கொடியும் இருக்கும். எங்க அம்மாக்கு அப்படிதான். எங்க அம்மா திருநெல்வேலி காயல்பட்டணம், நிறைய நகை போட்டு. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவங்க அம்மா தரல. அந்த நகை மேல எல்லாருக்கும் கண்ணு. நிறைய நகைங்க, கழுத்துல நிறைய செயின். அப்பவே 100 பவுன் 10 கிராம் ஒரு தோலானா 100 தோலா கொடுத்தாங்க எங்க அம்மாக்கு. அவ்வளவு நகையும் அப்படியே வச்சிருக்குது, இன்னும் சேர்த்துக்கிடுச்சு. ஒரு நாள் உட்கார்ந்து சொல்லுது எங்க அம்மா, என் நகை எல்லாம் சுல்தானாவுக்கு தான். எனக்கு என் நகை எல்லாம் சுல்தானாவுக்கு தான். என் அண்ணனுங்க அவன் எந்திரிச்சு கேட்டான், ஏன்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஓகே தான், சொத்துன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாட்ஷா மாதிரிங்க என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிற மாதிரியே வந்து நிக்கிறேன். ஆமாங்க, புரியும். எங்க அண்ணன் ஏன் அப்படின்னா, எங்க அக்கா இல்ல மா இது நல்லா இல்ல. என் தங்கச்சி டைலாக் பாருங்க, அக்கா அம்மா சும்மா சொல்றாங்க. என் தம்பி இல்ல, நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் அமெரிக்காக்காரன், நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு, முஸ்லீம்ல பொம்பளை நகை அவன் நினைச்சா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், எந்த சட்டமும் செல்லாது, அவளுக்கு தான். எனக்கு வெக்கமா போச்சுங்க, இந்த நாளும் என்ன முறைக்குது. எங்க அம்மா இல்ல அவளுக்கு தான் அப்படி. நாங்க மறுபடியும் என் அண்ணன் கேட்டாங்க ஒரு கேள்வி, ஏன்? நான் இதை சொல்றேன், எங்க அம்மா எனக்கு தருவாங்களா இல்லையா, அது பேச்சுக்கா இல்ல என்கிட்ட வருதா, அதை நான் எல்லாருக்கும் எப்படி பகிர்ந்து கொடுக்க போறேங்கிறதெல்லாம் என் தாய் என்னை எப்படி வளர்த்தாள் என்பது என் தனிப்பட்ட விஷயம், அது உங்களுக்கு அவசியம் இல்லை. சொல்லப்பட்ட விஷயம் முக்கியம். இந்த மனிதத்திற்கு பின்னால் ஒரு இலக்கியம் இருக்கிறது. ஏன் அது அப்படி வெளிப்பட்டது? அந்த அம்மா ஏன் அப்படி வெளிப்பட்டா? எனக்கு ஏன் சொன்னா? ரொம்ப மனக்கசிவோட நான் இத சொல்றேன். எங்க அம்மா சொல்றாங்க, என் அண்ணன் கேட்டான், அவ என்ன அப்படி பண்ணிட்டான்னு அவளுக்கு எல்லாம் கொடுக்கற, என்ன பண்ணிட்டா அவ? எங்க அம்மா சொல்லுச்சு, இது இப்ப இல்ல, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அவளுக்கு தான். ஏன் அவ என்ன அப்படி பண்ணா? நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவளுக்கு 4.5 வயசு, தம்பி கைப்புள்ள, எனக்கு ஆபரேஷன் ஆகி தான் தம்பி பிறந்தான். அப்போ ஒரு பெரிய பீரோவை நகர்த்திட்டு இருந்தேன். நல்லா கேளுங்க, ஒரு பீரோவை நகர்த்திட்டு இருந்தேன். உங்க அப்பா என்ன பாத்துக்கிட்டே போயிட்டார். நீங்க எல்லாரும் விளையாடிட்டு தான் இருக்கீங்க. இந்த பாப்பா தான் ஓடி வந்துட்டு என்ன பார்த்துட்டு என்னோடு சேர்ந்து அந்த பீரோவை தள்ளினா. அப்போதுல இருந்து அந்த குழந்தைய நான் கவனிக்கிறேன். அவ எப்பவுமே என்னை எந்த கடினமான வேலையும் செய்ய விட்டதில்லை. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் கையில எப்பவுமே சுமை எடுக்க விட்டதில்லை. நான் சுமை எடுத்துட்டு வந்தேன்னா அவள் என் கைக்கு மாத்திக்குவா, அவளை விட அந்த பை பெருசா இருந்தாலும் அவ மாத்திக்குவா. சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த குழந்தை தன் பெற்றோருடைய சுமையை தன் கைக்கு மாற்றுகிறதோ அது அந்த பெற்றோர் முதிர முதிர பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக் கூடாது என்று அந்த சுமையை சுமக்கிறார்களோ, நீங்கள் முதிர முதிர அந்த குழந்தைகளை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுச்சு, என்ன இதுவரைக்கும் அவ அவமரியாதைப்படுத்தினதில்லை, அவ என்னை எப்பவுமே அவமானப்படுத்தினதில்லை, என்கிட்ட கோவப்பட்டதில்லை, என்னை எந்த கடினமான வேலையும் செய்ய விட்டதில்லை. நான் ஒரு குரல் கொடுத்தால் வந்து நிற்பாள். அவள் அன்புக்கு நான் இதைத்தான் பரிசாக தர முடியும். என் பூர்வீகம் அவளுக்குத்தான். இப்போ புரியுதா?
அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும். சொத்து அல்ல, பெரியவர்களின் ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ என்று அதுதான் கேட்டார்கள். அன்பு செலுத்துவது புத்திசாலித்தனம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு செலுத்துவது முட்டாள்தனம் இல்லை. நம் பேர் இலக்கியங்கள் இப்படித்தான் சொல்லுகிறது. ஆன்மீகமாகட்டும், அது அறிவியலாகட்டும், எந்த வாழ்வியலாகட்டும், அது முன்னால் நிறுத்துவது மனிதத்தை மட்டும்தான். இந்த மனிதம் சார்ந்த பேரிலக்கியங்களின் பெருங்கிடங்கு பொக்கிஷங்கள் தமிழிலே உண்டு.